இருக்க முடியுமா? நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில நாங்கள் பேச தயார். ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் வந்த பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்போ ஓபிஎஸ் போனை எடுக்கல. அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார். அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன்னு சொல்றாரு. அது அகம்பாவம் தானே, ஆனவம் தானே. நீங்க பாஜகவோட மாநில தலைவர் தான், எங்களுக்கு என்ன சார்? ஓபிஎஸ் கேட்டா ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல. இவர் நான் பொய் சொன்னதை அவர் எடுத்து வெளில விட்டார். இன்றைக்கு கூட நேற்று பேட்டியில் பாருங்க, நான் பேச தயார். சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறார். அவருடைய மனநிலை அது அல்ல. அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை. நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அதான் சொல்றேன், ஓபிஎஸ்க்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு. அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது? ஓபிஎஸ்க்காக நான் பேசாம யார் பேச முடியும்? நாங்கள் 2 பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லியிருக்கோம். இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னாதான் அந்த கூட்டணிக்கு போனோம். எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்தவர் ஓபிஎஸ். அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் வந்து சுயேட்சை சின்னத்தில் இருந்தவர். நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம், நாங்கள் ஒன்றாக பயணிக்க போகிறோம் என்று 2 வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும்? அவருக்கு அநீதி நடந்திருக்கிறது, அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவருடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயினார் நாகேந்திரன் நாங்கள் அங்கே தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது. இன்னொரு இது பேசுறாங்க, இதற்கு அண்ணாமலை பின்னல்ல. அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம், அண்ணன் சற்று பொறுமைக்காருங்கள், உங்களுக்குள்ள மரியாதை கிடைக்கும். நான் அவர்கிட்ட சொல்லிருக்கேன், இல்லை ரைட் பிரதர், பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிட்டு நான் ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியுமா பிரதர்? என்ன எங்களை நீங்கள் எங்கள் கட்சியை அழைத்து கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் என்றைக்கு எடுக்க முடியாது. அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். அவர் என்ன சமாதானப்படுத்தார்? அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து நடுநிலையோடு செயல்பட்டார், எங்களது தேவையை உணர்ந்திருந்தார். எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும், அது நானாக இருந்தாலும் சரி, ஐயா வாசனாக இருந்தாலும் சரி, ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி, சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கும் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர். நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான். இவர் ஏதோ ஒரு அகம்பாவத்தில் பேசினால், பன்னீர்செல்வத்தை என்னிடம் கேட்டு இருந்தால் நான் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று சொல்வதே ஆணவமா இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், நாங்கள் டிசம்பர் வரை பொறுத்திருப்போம் சொன்னேன். ஆனால் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நயினார் நாகேந்திரன் பேச்சும் அந்த துரோகம், ஊரெல்லாம் போய் பேசுகிறதையும், ஆணவத்தில் ஆடுவதையும், அகங்காரத்தில் பேசுவதையும், பேயாட்டம் போடுவதையும் பார்த்தால் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க துரோகம் நியாயப்படுத்தப்படுவதாக நினைத்து வெளியேறினோம். அதுக்கு முழு காரணம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். இதை நான் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன். அவர் பழனிசாமி போதும், அது பெரிய கட்சி போதும், 21 தேர்தலில் அவங்க அனைத்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டு மனநிலை என்ன என்பதை அவருக்கும் புரியவில்லை, அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் புரியவில்லை. அதனால் எங்கள் பின்னணியிலே அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்ற அர்த்தம். அதுபோல செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கிறாங்க, அப்படின்னா நான் வெளியேறினதுக்கு பின்னால் யார் இருக்கா? இது மாதிரி நீங்க யூகங்களுக்கெல்லாம் நான் கிளியரா நேற்று பார்ப்பது நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. எங்கள் வழியில் நாங்கள் செல்கிறோம், கரெக்டா? அவ்வளவுதானே தவிர எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எத்தனையோ சோதனைகளை தாண்டி என்னோடு பயணிப்பவர்கள் மீறி நான் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அவர்களை எதிர்காலம் கருதி நான் நல்ல முடிவு எடுக்கிறேன். உறுதியாக சந்திப்பேன். அவரோட நான் தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய எண்ணம் சரி, அது கட்சியையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமும் அதுதான்.
உங்களுக்கு அமமுகவுடைய ஆதரவு உண்டு தான் சொல்லியிருக்கேன். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தால் கூட்டணி இருக்க மாட்டேன்னு கிளியரா சொல்லிட்டேன். இப்போ நீங்க ஓபிஎஸ் செங்கோட்டை நீங்களாம் சேர்ந்து அதெல்லாம் நீங்க நினைக்கிறது, நீங்க பத்திரிகையில ஊடகங்கள்ல அது பெரிய மேதைகள் உட்கார்ந்துட்டு யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. நானும் ஓபிஎஸும் அந்த பக்கம் தள்ளப்படுகிறார்கள். நான் எதை நடுநிலையா பேசுவேன், யதார்த்தத்தை பேசுவேன். விஜய் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் சொல்கிறேன், அவருக்கு மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். இன்னொன்று, எங்களை விமர்சிக்காதவர்களை பற்றி நாங்கள் விமர்சிக்கிறோம். நேற்று கூட நான் சொன்னது, ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர் அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்க போவீர்களான்னு கேட்டது, ஒருவரை ஏன் இப்படி குறைத்து பேசுகிறீர்கள்? நீங்க தானே சொல்றீங்க அவருக்கு 15% இருக்கு, 20% இருக்குன்னு, எதுக்கு அவரை அப்படி பேசுறீங்க? ஏன் அவன் கூட போனா என்ன? புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்ச போது அவர் புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி சொல்லல. அவரோட மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கல்யாண சுந்தரம் எல்லாம் பயணம் செய்திருக்காங்க. ஏன்னா அரசியல்ல அனுபவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல ஒன்றும் இத்தனை வருஷம் கட்சி நடத்தினாதான் எலெக்ஷன்ல நிற்கலான்னு கிடையாது. அவரும் ஒரு மக்கள் விரும்புகின்ற நடிகர். அவரு ஒரு துணிச்சலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எத்தனையோ பேர் பயப்படுறப்ப அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அதை போய் நம்ம பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் விஜயகாந்தை போல ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம்னு சொன்னது நான் யதார்த்தம். இது விஜயை நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்கவுங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல. நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் நினைக்காத ஒரு கூட்டணி எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் எந்த கூட்டணியில சேர்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லுங்கள். போயிட்டு எல்லாருமே 6 பேர் பேசணும்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் இபிஎஸ் என்ன சொன்னா, அவர் சொல்றது எல்லாத்தையும் பச்சை போய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அங்க உள்ள மற்ற 5 பேர் இருக்காங்களா, அவங்க தான் அதை வெளிப்படையா சொல்லணும். இன்னொன்று சொல்லிக் கொள்கிறேன், எனக்கு அந்த துரோகம் செய்த ஒருவரை தவிர அவரை சேர்ந்த ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களை தவிர யார் மேலே எனக்கு வருத்தம் இல்லை, கோபம் இல்லை. ஆனால் அவர்கள் இப்படியே அமைதி காத்தால் அம்மாவின் இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகவும் பெரிய பின்னடைவை சந்திக்கப் போகிறது. அப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் தான் வரப்போகிறோம். தேர்தலுக்கு முன்னரே விழித்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் பணபலம் இருக்கிறது, இரட்டை இலை இருக்கிறது அப்படி என்றெல்லாம் நம்பி இரட்டை இலை இதுவரை சிதைத்து கொண்டு வந்து விட்டீர்கள். நீங்கள் உணருங்கள், இல்லை என்றால் நாங்கள் அதற்கு பொறுப்பாக முடியாது என்பதை மாத்திரம் அங்குள்ள தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்வது எனக்கு கடமை என்று நினைக்கிறேன். உங்களோட கட்சியில் அதே நேரத்தில் அதிமுக பயணம் எல்லாத்தையுமே இன்னொன்று சொல்றேன், பழனிசாமியும் அவரை சேர்ந்தவர்களும் எங்கள் கட்சியை அழிப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறான்னு தெரியும். எங்கள் கட்சியில் இருப்பவர்களை ஒரு மாவட்ட செயலாளர், நாகப்பட்டினத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் செயல்பாடு சரியில்லை என்று நாங்கள் மாற்ற போறோம்னா தான் அவங்களை உங்கள் கட்சியில் சேர்க்கிறீங்க. அதுபோல மதுரையில் உள்ள எங்க ஒரு மாவட்ட செயலாளர் நீக்க போறது தெரிஞ்சது, அவரை அங்கே பிடிச்சிட்டு போறீங்க, புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி. இது போல எங்கள் நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் அவர்களுடைய தேவைகளை அறிந்து. இது எங்கள் கட்சி, அதாவது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறப்ப செய்வார்களை எப்படி நம்பி எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் வருவாங்க? இதெல்லாம் டெல்லியில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு கட்டுப்பட்டவன். எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ பின்னடைவுகளை தாண்டி என்னோடு நிற்பவர்களுக்காக நான் முடிவெடுப்பேனே தவிர எனது சுய லாபத்திற்காக நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். என்னை தாங்கி பிடிக்கின்ற இயக்கத்திற்காக நான் எந்த ஒரு முடிவையும் செய்வேன். 10 நாள் காலக்கெடு கட்சிக்கா அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக கூட்டணியிலிருந்து தாங்கள் வெளியேறியதற்கு மிக முக்கியமான காரணம் நயினார் நாகேந்திரன் என்றும் அவர் திட்டமிட்டே செயல்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று செங்கோட்டையனுடைய கருத்திற்கு அமமுக ஆதரவு தெரிவிப்பதாகவும் விரைவில் அவரை சந்திக்கப் போவதாகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக வெளியேறியதற்கு மிக முக்கிய காரணம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்றும், அதே நேரத்தில் முன்னாள் பாஜக மாநில தலைவராக செயல்பட்ட அண்ணாமலை கூட்டணி கட்சி தலைவர்களை அனுசரித்து சென்றதாகவும் டிடிவி தினகரன் வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஓபிஎஸ் மீதான அந்த அதிருப்தி, ஓபிஎஸ் வெளியேறியது, அவருக்கு சரியான கௌரவம் கொடுக்கப்படாது போன்ற காரணங்களை குறிப்பிட்டு தான் அவருக்காக பேசுவதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறோம், அந்த கூட்டணி எப்படி வெற்றி பெறும் என்பது தொடர்பான பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரைவில் பதில் அளிக்க இருப்பதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் கூட்டணியிலிருந்து வெளியேறியது தொடர்பாக தன்னுடைய கருத்தை டிடிவி தினகரன் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு நயினார் நாகேந்திரன் பதிலளித்திருந்தார். கூட்டணியிலிருந்து அவர்கள் வெளியேறியதற்கு தான் காரணம் இல்லை என்றும் அவர் விளக்கியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் டிடிவி தினகரன் அதனை உறுதிப்பட செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். நயினார் நாகேந்திரனுடைய செயல்பாடுகள், அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், இதையெல்லாம் சேர்த்துதான் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்ததாக டிடிவி தினகரன் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று செங்கோட்டையனுக்கு தன்னுடைய ஆதரவு உண்டு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட சிலரை குறிப்பிட்டு அவர்கள் துரோகம் செய்ததாகவும் டிடிவி தினகரன் இந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்த நிலையில் பல்வேறு பிரச்சனைகள் அந்த கூட்டணி தொடங்கியதிலிருந்தே தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்தபோது அமித்ஷாவினுடைய பேச்சு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. தமிழகத்திற்கு வந்திருந்த அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமையும் என்றுதான் குறிப்பிட்டு சென்றிருந்தார். ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து அவர் குறிப்பிடவில்லை என்றும், நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக குறிப்பிடுவதே இதற்கு காரணம் என்றும் டிடிவி தினகரன் வெளிப்படையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.